மட்டக்களப்பில் கல்வி அலுவலகம் ஒன்றை மோசடி நிலையமாக்கி பணம் சுருட்டுகின்ற ஒரு கல்வி பணிப்பாளர் பற்றிய தகவல்கள். பெயர் சிறிதரன் சிறுநரியன். நிலையம் பத்திருப்பு. நியமனம் 2008 ராஜபக்க ஆட்சி காலத்தில் மோசடியாக நியமனம் பெற்றவர். பயிற்றப்பட்ட துறை கணிதம். நியமனம் பெற்றது மேலை தேய சங்கீதம். பயிற்றப்பட்ட துறை பட்டம் பெற்ற துறை விடுத்து நியமனம் பெற முடியாது. மோசடி நியமனத்துக்கான காரணம் கணிதத்துறை SLEAS நியமனத்துக்குரிய வெட்டுப்புள்ளியை இவர் பெறவில்லை. இதனால் திருகோணமலை வலயத்தில் இல்லாத ஒரு பாடத்தை கற்பிக்காமல் கற்பித்ததாக போலி ஆவணம் பெற்று மேலைத்தே சங்கீத ஆசிரியராக தன்னை பொய்யாக இனங்காட்டி மோசடி நியமனம் பெற்றார். செயற்பாடுகள் மட்டக்களப்பு மத்திய அலுவலகத்தில் பணியாற்றும் போது நடாத்தாத செயலமர்வுகளை நடாத்தியதாக காட்டி பணம் பெற்று பணிப்பாளரும் தானுமாக பணத்தை சுருட்டி கொண்டார்கள். விசாரணைகள் வரும்போது இலட்சங்கள் கொடுத்து அதில் இருந்து தப்பித்து விடுவார். மேற்கு கல்வி அலுவலகத்தில் SLEAS வகுப்பு 3 இருக்கும்போது மோசடியான நேர்முக பரீட்சை மூலமாக கல்வி பணிப்பாளர் ஆனார். பின்னர் முறையான நேர்முக பரீட்சை நடாத்துமாறு திருகோணமலை நீதிமன்ற உத்தரவினால் இவர் நேர்முக பரீட்சைக்கு தகுதியற்றதால் தவிர்க்கப்பட்டார். அதன் பின்னர் இந்த மோசடி பணிப்பாளர் வெளியேற்றப்பட்டார். பின்னர் இவரிடம் கையூட்டு பெறத்தக்க கல்வி செயலாளர் மூலமாக திருகோணமலை அலுவலகத்தில் பதில் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டார். அங்கு குறுகிய காலத்தில் தனது மகனுக்கு மாணவர் தலைவர் பதவி கொடுக்கவில்லை என்று ஒரு அதிபருடன் முரண்பட்டு மோதி கோவைகளை வீசி எறிந்தார். மேலும் மோசடி செயற்பாடுகளால் திருகோணமலையில் இருந்து வெளியேறிய இவர் பத்திருப்பு அலுவலகத்துக்கு குறித்த முறைகேடான செயலாளரால் மாற்றப்பட்டார். பின்னர் அங்கும் முறைகேடுகள் செய்ததால் மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதனால் ஆளுநர் செந்தில் இவரை திருகோணமலைக்கு மாற்றி பூல்-இல் அமர்த்தினார். ஆட்சி மாற்றத்தினால் ஆளுநர் செந்தில் பதவி இழந்தபோது மீண்டும் பத்திருப்பு வந்தார். தற்போது நிதி மோசடிகள், அதிகார துஷ்பிரயோகம், பாரபட்சமான நிர்வாகம், அதிபர்கள் ஆசிரியர்களை அவமதித்தல், மோசடி குழலை உருவாக்கி தனக்கு ஏற்ற விதத்தில் மோசடி நிர்வாகத்தை நடாத்தி வருகின்றார். ஒப்பந்த வேலைகளை பினாமிகளை கொண்டு செய்து கையூட்டுகள் பெறுதல், இடமாற்றங்களின் போது முகவர்கள் மூலம் கையூட்டு பெறுதல், கருத்தரங்குகள், செயலமர்வுகள் நடத்தாமல் போலி ஆவணங்கள் தயாரித்து பணமோசடி செய்தல், பொருட்கொள்வனவின் போது குறித்த கடைகளின் ஊடாக கொமிஷன் பெறுதல், வெளிநாட்டவர்களிடம் அபிவிருத்தி என்று நிதி பெறுதல் என்று மோசடிகள் செய்து வருகின்றார். தற்போதைய ஆளுநர், கல்விச் செயலர், மத்திய கல்விச் செயலர், ஜனாதிபதி வரை இம்மோசடி விடயம் சென்றுவிட்டது. இப்போது மாகாண மட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக அறியப்படுகிறது. இந்த நிலையில் இதனை மூடி மறைப்பதற்காக ஜனாபதியை பயன்படுத்துவதற்கு ஏற்பாட்டை செய்து தருமாறு மட்டக்களப்பு MP மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி ஆகியோரை கெஞ்சி வருவதாக அறியப்படுகிறது. இந்த மோசடி பதில் பணிப்பாளரை இவர்கள் காப்பாற்ற நினைத்தால் அது கல்விக்கு செய்யும் துரோகமாக அமையும். மட்டு நகர் பகுதியில் 3 மாடி வீடொன்றை மோசடி பணிப்பாளர் மோசடி பணம் மூலமாக அமைத்துள்ளதாக தகவல் உள்ளது. இந்த மோசடியாளன் தற்காப்புக்காக அமலன், கோபால், அருள்ராஜா, விமல்ராஜ் என்கின்ற முன்னாள் இந்நாள் மோசடி அதிகாரிகளை சலுகைகள் அளித்து வளவாளர்கள் தனக்காக பரிந்துரைக்கச் செய்து வருகின்றார். இவர்கள் மோசடிக்கு துணை போகின்றார்கள். இதைவிடவும் இன்னுமோர் MPயும் இந்த சிறிய நரிக்கு மறைமுகமாக உதவி வருகின்றார். இவருக்குரிய சட்டத்தரணிகளுக்கான ஒழுங்குகளை இந்த MP செய்து வருகின்றார். ஜூன் 1, 2 இந்த மோசடியாளன் கொழும்பு சட்டத்தரணியை சந்தித்து அழுததாகவும் அறியப்படுகிறது. சிறிநரியன் தேவை ஏற்பட்டால் கண்ணீர் விடுவார், காலிலும் விடுவார். கிளீன் சிறிலங்கா வெற்றி பெறுமா? மோசடிக்கார அசுத்தம் வெற்றி பெறுமா? பொறுத்திருப்போம். ஜனாதிபதி, கல்வி அமைச்சர், கிழக்கு ஆளுநர், கல்விச் செயலாளர்கள், மாகாண கல்வி பணிப்பாளர் ஆகியோருக்கு வேண்டுகோள். மோசடிக்காரனை, போலி பணிப்பாளரை, பாரபட்சமான ஊழல் நிர்வாகியை புனிதமான கல்விச் சேவையில் இருந்து அகற்றி கிளீன் செய்யுங்கள்.